Hey guys, welcome back my channel. நான் உங்கள் ஏஜ். இன்றைக்கி என்ன பிளான்னா வீக்கெண்டுக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அது எங்கே போகலாம் பிளான் பண்ணும்போது நம்ம மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்க பிளாக் தண்டர் தாங்க இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோடு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் டே ட்ரிப் பிளானில் இன்றைக்கி நம்ம பிளாக் தண்டர் தான் வந்திருக்கோம். பிளாக் தண்டருக்கு இப்போ வந்து என்ட்ரன்ஸில் நம்ம இருக்கோம். இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் செம்மையாக ஃபன் பண்ணலாம். வாங்க உள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ பிளாக் தண்டர் என்ட்ரன்ஸுக்கு நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. பெரியவங்களுக்கு வந்து 900 ரூபா, சின்னவங்களுக்கு 790 ரூபான்னு கலெக்ட் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் செம்மையாக ஃபன் பண்ணலாம். லெட்ஸ் கோ. பிளாக் தண்டருக்கு உள்ளே வந்தோடனே ஒரு மேப் மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்ன கேம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு மேப் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பக்கத்தில் என்னென்ன கேம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட கேம் இருக்குது. இன்றைக்கி வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். பிளாக் தண்டர் என்ட்ரன்ஸ்லேயே லாக் ரூம் இருக்குங்க. லாக்கரில் 100 ரூபா பே பண்ணிட்டு வாங்கிட்டிங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது. அங்கேயே நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலாம், ட்ரெஸ்ஸு வச்சுக்கலாம். லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு தனியாகவே இருக்குது. அப்புறம் ஈவினிங் நீங்கள் கிளம்பும்போது லாக்கர் கீ வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் காலையில் கொடுத்த 100 ரூபா திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே கொக்கேட்டா கூட ஃபோட்டோ எடுக்கலான்னு போர்டு போட்டிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. சரி ஓகே, நம்மளும் உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு உள்ளே போனாங்க. பறவைகளோட ஃபோட்டோ எடுக்கிறது சும்மா வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் போனது த இல்லூஷன் ரைடு. பிளாக் தண்டரோட ஃபஸ்ட்டு கேமே இதுதான். அதுக்கு தான் உள்ளே போனோம். உள்ளே போனால் குகை மாதிரி உள்ளே போயிட்டே இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா லைட் செட்டிங்கில் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கீழே பார்த்துருவாப்பா, மேலே பார்த்தா. த இல்லூஷன் ரைட் கேம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போனது 5D தேட்டர் தாங்க நாங்கள் போனோம். ஃபைடி தேட்டர் என்ட்ரன்ஸ்லேயே இங்கே வந்து கர்ப்பிணி பெண்கள், ஹார்ட் பேஷண்ட், முதுகுவலி உள்ளவர்கள், 7 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் உள்ளே செல்லக்கூடாதுன்னு ஒரு போர்டே போட்டிருந்தாங்க. என்னடா ஓவர் பில்டப்பாக இருக்குது, அப்படி என்ன தான் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனோன்னா ஒரு ட்ரேயில் 5D கிளாஸ் இருந்துச்சு. எல்லோரும் போட்டுக்கணுமாம்மா. அதனால் நாங்களும் ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதை 5D கிளாஸ் போட்டு இப்போ சீட்டில் உட்காந்துட்டோம். சீட் பெல்ட்டில் போட்டு உட்காந்துருக்கோம். ஏதோ ரைடுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. வேறு ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
இந்த ஃபைட் தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு கேம் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் காட்டினாங்க. சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்ததாக நாங்கள் வந்திருக்கிறது மிரர் மேஜிக்குங்க. பார்க்குறக்கே சும்மா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோங்க. மிரர் தொட்டு தொட்டு பார்த்துருப்போமா இங்கே ரோல் இருக்கு. ஏய் என்ன ஒரே இதுக்கு வரீங்க? நான் இதுக்கு யாராவது இருக்கீங்களா? இந்த மிரர் மேஜிக்கு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபன்னாக இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. மறக்காமல் பிளாக் தண்டர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் வந்துட்டு போங்க. அடுத்ததான் நாங்கள் போகிறது ஹாரர் ஹவுஸ். போ 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 போ. இந்த ஹாரர் ஹவுஸில் ஏதாச்சும் சும்மா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போய் பார்த்தா சும்மா சப்பையாக முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே இல்லைங்க. இதில் வேறு இன்ஸ்ட்ரக்ஷனில் வேறு கொடுத்துருக்காங்க. ஓகே யாசி, இப்போ நம்ம அப்படியே ஹாரர் ஹவுஸ் முடிச்சுட்டு அப்படியே நானும் எங்கள் அம்மாவும் அப்படியே பொடிநடியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து என்ன கேம் போகலான்னு. அடுத்ததாக நாங்கள் வந்திருக்கிறது வே டு ட்ரை ரைட்ஸ். ட்ரை கேம்ஸில் குழந்தைக்கான ட்ரை கேம்ஸ் தாங்க ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்காங்க. மெரிகோ ரவுண்ட் கேமில் எங்கள் பாப்பா ஆடணும்னு சொன்னால் அதனால் பாப்பாவை ஆட வச்சோம்.
அடுத்ததாக நாங்கள் வந்தது தண்டர் ஸ்பின்னுங்க. இது ரீசெண்டாக பிளாக் தண்டரில் புதுசாக வச்சுருக்காங்க. தண்டர் ஸ்பின்னில் சும்மா வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க உள்ள. அடுத்ததாக நாங்கள் வந்திருக்கிறது மியூசிக் ரெயினுங்க. இங்கே மியூசிக் போட்டு ரெயினில் ஆளுக்காள் சும்மா ஜாலியாக குத்தாட்டம் போடலாம். அதனால தான் நாங்களும் ஃபேமிலியோடு போய் உள்ளே ஒரு குத்தாட்டம் போட்டோம். நீங்களே பார்ப்பீங்க. இந்த மியூசிக் ரெயின் சும்மா வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த மியூசிக் ரெயினை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக நாங்கள் வந்திருக்கிறது வாட்டர் ரைட் கேம்ஸ். வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த வாட்டர் கேமு. சும்மா ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியல வாட்டருக்குள்ளே. நெக்ஸ்ட்டு வாட்டர் ரைட் கேமில் ஆட போகிறது இந்த கேம் தாங்க. இப்போ விடுறா பாப்போம். இந்த சர்ப் ஸ்லைட் கேம் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து தண்ணியில் செம்மையாக ஆடியாச்சு. அதனால் பசி ஓவராக எடுக்குது. அதனால் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்ல ஒரு ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கேம்ஸை கண்டினியூ பண்ணலாம். லஞ்சுக்கு சாப்பாடுலாம் நம்ம வெளியிருந்து உள்ளே கொண்டு வர முடியாது. நம்ம உள்ளே தான் வாங்கணும். நான் வந்து உள்ளே வாங்கணுமா அப்போலாம் ரேட்டு ஓவராக இருக்குமே நினச்சோம். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வெளியே எவ்வளோ ஒரு பிரியாணி என்ன ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிறோமோ அதே ப்ரைஸில் தான் இங்கேயும் தராங்க. 150 ரூபா வெளியே நம்ம பிரியாணி வாங்குகிறோம் அதே ப்ரைஸில் தான் இங்கேயும் விற்கிறாங்க. வெஜ்ஜு பிரியாணி 130 ரூபா, புரோட்டா 2 60 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. பட்ஜெட்லேயே தான் இங்கே ஃபுட் இருக்குங்க. ஒரு சிக்கன் பிரியாணி 150 ரூபாய்க்கு தராங்க. அதில் குவான்டிட்டி எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு ஆள் கண்டிப்பாக கம்பல்சரி சாப்பிட்லாம். டேஸ்ட் வைஸில் பிரியாணி அந்தளவுக்கு இல்லைங்க. டேஸ்ட்டுக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிட்டா பிரியாணி ஒர்த்தாக தான் இருக்குங்க. அடுத்த வாட்டர் கேமுக்கு நான் எங்கே வந்திருக்கோம்னா லக்கி ஃபால்ஸ் தாங்க வந்திருக்கோம். இந்த லக்கி ஃபால்ஸ் வந்து டைமிங் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. 1 ஹவர் விட்டு 1 ஹவர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ 2 மணிக்கு ஓப்பன் ஆக சொன்னாங்க. நாங்கள் இப்போ கரெக்டாக 1:55க்கு வந்திருக்கோம். அடுத்த வாட்டர் ரைட் கேம்ஸில் நாங்கள் அடுத்து வந்து இருக்கிறது வேவ் ஃபுல் தாங்க. இது டைமுக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம கடலுக்கு போனால் கடல் அலையில் செம்மையாக ஃபன் பண்ணுவோமே, அதே மாதிரி அந்த வேவ் ஃபுல்லில் செம்ம ஜாலியாக இருக்குங்க.
அடுத்து எங்கள் பாப்பா நானும் வாட்டர் ரைட் கேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே போய் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்களும் அமுச்சு விட்டோம். இது வந்து லேடிஸ்க்கு கிட்ஸுக்கானதாங்க, பயமெல்லாம் இருக்காதுங்க. இப்போ டைம் கரெக்டாக 4:30 ஆச்சுங்க. ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நம்ம வாட்டர் கேம்ஸ் ஆடுறதுனால ஏதாச்சும் சூடாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேவ் ஃபுல்லுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் இங்கே சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இப்போ பாப்பாக்கான கேம்ஸ், வாட்டர் ரைட் கேம்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பாப்பாவும் எங்கள் அக்காவும் உள்ளே போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்டர் ரைட் கேம்ஸ்லாம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகலான்னு சொல்லும்போது பேக் சைடில் போட் ஹவுஸ் இருக்கு சொன்னாங்க. ஸ்டார்டிங்லேயே போட் ஹவுஸ் போக வேண்டியது, போக முடியல. சரி கடைசியாக போய்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் போட் ஹவுஸ்க்கு போகிறோம். ஓகே, இப்போ நம்ம போட் ஹவுஸ் வந்துட்டோம். ஈவினிங் டைம் வந்தனால க்ரௌட் இல்லை, சில பேர் மட்டும் தான் இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளும் போய் சும்மா ஃபன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கான போட்டு கிடச்சிருச்சு. அந்த போட்டில் தான் நம்ம ஃபேமிலியோட ஜாலியாக ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் போட்டில். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து போட் ரைடு முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். சும்மா வேறு அளவு ஃபன்னாக இருந்துச்சு. ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்துச்சு. நம்ம எல்லா வாட்டர் கேம்ஸ், எல்லா ட்ரை கேம்ஸும் நம்ம கவர் பண்ண முடியல. சில கேம்ஸ் நம்ம ஆடிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுக்கலையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சில கேம்ஸ் நான் முடிஞ்சவரை நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விளாக் ஆஃப் ஏஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Thank you.